என்ன பண்றதுனே தெரியாம இப்படி புலம்பிட்டு இருக்கேன். போடா கட். ஏய் வெறுதா, நமக்குலாம் வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நம்ம தான் உருவாக்கணும். இந்த கதை கூட பார்த்தீங்கன்னா எந்த தான் இன்னொருத்தன் டைரக்ஷன் பண்ணுறான். இப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் மேலே. நீ அந்த ஏய் வெறுதா பார்த்துக்கலாம். நமக்குலாம் வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நம்ம தான் உருவாக்கிக்கணும். புரியுதா? இது ஸ்கிரிப்ட் எந்த தான் டைரக்ஷனுக்கு ஏதாச்சும் ட்ரெயின் பண்ணி எப்படியாச்சும் வந்து நம்மளுடைய ஸ்கிரிப்டுக்கு கொண்டு வாடா. ப்ளீஸ் பிரகாஷ், முடியலடா. ஸ்டாப் பண்ணுறான். அவங்க உள்ளதான் இருக்கான். போங்க. ஏய் இவனை ஏன்டா கூப்பிட்டு வரா படத்துக்கலாம்? என்னடா பண்றது அந்த டைம்ல? ஏய் இவன் அதுக்கு ப்ரோ அந்த ரோஜா பூ தோட்டத்தையும் என்னால் பண்ண முடியும். விதி என்ன பண்ணுச்சு? இப்போ அவரோட இன்னொருத்தரோட ப்ரோ நீங்க தான் ஹீரோவா? ஒரே ஒரு போட்டோ ப்ரோ. யார் உள்ள விட்டது? ஜஸ்ட் லீவ் ஹிம் ப்ரோ. முன்னேற்ற என்னோட ஃப்ரெண்ட் வீடியோ சார். இந்த டேரக்டருக்கும் ஹீரோக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்ன பிரச்சனைனா டேரக்டர் சொல்கிற டைலாக் எதுவுமே ஹீரோ சொல்ல மாட்டாரு. அவங்க பாட்டு மாட்டி மாட்டி பேசுறாரு. டேரக்டர் பொறுத்து தான் போகிறாரு. நான் வேணா அவர்கிட்ட கொடுக்குறேன் சார். ஒரே நிமிஷம் சார். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஹீரோக்கும் டேரக்டருக்கும் ஒத்து போகல. டேரக்டர் சொல்கிற இதை பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறாங்க? வாங்க ப்ரோ. இல்லை இப்போ தான் வந்தோம். ஓகே கட் கட். ப்ரோ நீங்க தான் ஹீரோவா? ஒரே ஒரு போட்டோ ப்ரோ. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு போட்டோ தானே எடுத்துட்டு போடுவாங்க. ஓகே. எல்லாம் ரைசிங் ஸ்டார்ஸோட ஃபேன்ஸா இருக்கும். ஓகே சார். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாம் ஏதாவது பிரச்சனைனா என் பேர் சொல்லுங்க. ப்ரோ நீங்க தான் ஹீரோவா? ஒரே ஒரு போட்டோ போய் யார் உள்ள விட்டது? ஒரே ஒரு போட்டோ ப்ரோ. ஒரு போட்டோ தானே எடுத்துட்டு போட்டோம். வாங்க சார். ஓகே. ரைசிங் ஸ்டாரோட ஃபேன்ஸ் எல்லாம். ஓகே சார். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ நீங்க தான் ஹீரோவா? ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு ப்ரோ. ஒரே ஒரு போட்டோ ப்ரோ. ஒரு போட்டோ தானே எடுத்துட்டு போட்டோம். எல்லா ரைசிங் ஸ்டாரோட ஃபேன்ஸா இருக்கும். ஓகே ஓகே. ப்ரோ நீங்க தான் ஹீரோவா? ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் ப்ரோ உங்ககிட்ட. ப்ளீஸ் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. விடுங்க. ஜஸ்ட் ஒரு பிக் தானே எடுத்துட்டு போட்டோம். ரைசிங் ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ்னா அப்படி பாருங்க. ஓகேவா? போதுமா? அப்போ டேரக்டர் வேணாம் அப்படின்னு. சரி ஓகே. டேரக்டர் மாதிரி உங்கள் அப்பா நான் ப்ரொடியூசர். எங்கள் அப்பா தான் ப்ரொடியூசர். டேரக்டர் அது நான் இப்போ வேலை அவங்க போய் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு அது வேணாம். மேனேஜர் ஓகேவா? ஓகே. போயிடலாமா? டேக் கேமரா ரோலிங் ஆக்ஷன். Take camera, rolling, action. Cut. இப்படி போ. Take camera, rolling, action. Cut. Rolling, camera. Take camera, rolling, action. Cut. நான் பேசுவான். சொல்லு. நான் காதலிக்கும் போது அவனுக்கு பண்ணுங்க.
உங்கள் ஃப்ரெண்டுக்கு. நான் அப்போ சொல்லி கொடுத்த அதே டைலாக் தான் நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும். இன்னொரு வாட்டி சொல்லணுமா சார் டைலாக்கு? பார்த்துப்பீங்களா நீங்கள்? நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், பண்ணலாமா? கிளியராக சொல்கிறேன். நீங்கள் ஃபோன் எடுத்துக்கணும். சன்செட் ஆகிறதுக்காட்டி நீங்கள் பண்ணி முடிச்சுடுங்க. ஏன்னா லைட்டிங் போயிடுச்சுன்னா அப்புறம் வராது சார். நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் எடுக்கணும். கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிடுங்க. கரெக்டாக பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். விதியை பார்த்தீங்களா? நான் காதலிக்கிறப்போ என்கிட்ட ஒரு ரோஜா கூட்டமே இருக்குது. ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு ரோஜா தான் இருக்கு. ஓகேவா? இல்லை சார். திரும்ப போகணுமா? அப்படி இல்லை சார். சொல்லுங்கள் சார். சார் 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 இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிடுங்க சார். சார் சார் இந்த வாட்டி கரெக்டாக பண்ணுவார் சார். நான் காதலிக்கும் போது என்னால் ஒரு ரோசா பூ கூட வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு ரோசா பூ தோட்டத்தையே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதியை பார்த்தீங்களான்னு இப்படி தலையில் கை வைக்கிறீங்க. இப்போ அவள் என் மனைவி இல்லை சார், இன்னொருத்தரோட மனைவி அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க டைலாக். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சோகம் கலந்து அப்படியே சொல்கிறீங்க. இந்த வாட்டி கரெக்டாக பண்ணுங்க சார். இப்போ பாருங்க, விதியை பார்த்தீங்களா? நான் காதலிக்கிறப்போ என்கிட்ட ஒரு ரோஜா கூட்டமே இருந்தாலும் ஆனால் அது ஒரு ரோஜா தோட்டமாக அமைஞ்சிருச்சு. இப்போ நான் காதலிக்கிறேன் ஆனால் என்கிட்ட ரோஜா தான் இருக்கு. சார் சார் டைலாக் தப்பாக சொல்கிறீங்க சார். நீங்கள் காதலிக்கும் போது ஒரு ரோஜா பூ கூட உங்களால் வாங்க முடியல, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு டைலாக் இது. நீங்கள் காதலிக்கும் போது உங்கள்கிட்ட காசு இல்லை, அதனால தான் அப்படி சொல்கிறீங்க. இப்போ உங்களால் ஒரு ரோஜா தோட்டத்தை உங்களால் உருவாக்க முடியும். பட் ஆனால் அவங்க இன்னொருத்தவங்களோட ஒய்ஃப் ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த டைலாக்கை வருது. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம் டைலாக் நான் திருப்பி சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் சார். நான் காதலிக்கும் போது அவளுக்கு ஒரு சின்ன ரோஜா பூ வாங்கி கொடுக்க கூட என்னால் முடியல சார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த லைன் கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நான் நினச்சேன்னா அவளுக்கு ரோஜா பூ தோட்டத்தையே என்னால் வச்சு கொடுக்க முடியும். விதியை பார்த்தீங்களா சார்? ஒரு ஸ்மால் பிரேக். என்ன சார்? கண்டினியூ. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லுவேன் சார். நான் காதலிக்கும் போது அவளுக்கு ஒரு சின்ன ரோஜா பூ கூட வாங்கி கொடுக்க வக்கி இல்லாமல் இருந்தேன். இப்போ நான் நினச்சேன்னா அவளுக்கு ரோஜா பூ தோட்டத்தையே என்னால் பண்ணி கொடுக்க முடியும். எக்ஸ்ட்ராடினரி. விதியை பார்த்தீங்கன்னா அவர் இன்னொருத்தரோட மனைவியாக மாறிட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. அவ்வளோதான் சார். ஈஸியான டைலாக் தான். இந்த வாட்டி கரெக்டாக சொல்லுங்க. இப்போ பேர் நான் எப்படி பேசுறேன்னு. நான் காதலிக்கிறப்போ என்னால் ரோஜா தோட்டத்தையே வாங்க முடியலனாலும் என்னால் ஒரு ரோஜா கூட்டத்தை வாங்க முடியும். ஆனால் இப்போ என்னால் ரோஜா ஆட்டத்தையும் வாங்க முடியாது, ரோஜா தேட்டத்தையும் வாங்க முடியாது. இப்போ எப்படி கிளாரிட்டியா இருக்கா? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம ஃபேன்ஸ் தான் எங்கேயுமே இருப்பாங்க. நம்ம ஃபேன்ஸ் ரைசிங் ஸ்டார் ஃபேன்ஸ். நான் திரும்பவும் சொல்றேன் இன்னொரு தடவை. விதியை பாத்தீங்களா? நான் லவ் பண்றப்போ ரோஜா ஆர்ப்பாட்டத்தையே கூட்டினேன். ஆர்ப்பாட்டமா சார்? சாரி தோட்டம் ஆர்ப்பாட்டம் கூட்டம் எல்லாம் அந்த ஒரே மாதிரி முடியுதா? பட் நான் கிளாரிட்டியா பேசுவேன். ஆனா இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என்னால ஒரு 2 ரோஜா இல்ல ஒரு 3 ரோஜாவை கூட என்னால வாங்க முடியல. அப்புறம் வனரோஜா விட்டீங்க. வனரோஜா அவளை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. வனரோஜா என்ன, சரோஜாவை கூட என்னால வாங்க முடியும் இப்போ. ஆனா ஒத்த ரோஜாவை என்னால வாங்க